அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இருந்து பயம் அப்படிங்கிற தலைப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பயம் அப்படிங்கிறதே ஒரு அபாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனிதன் பூமிக்கு வரும்போது அவனது ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக சில பயங்களை தன்னுடன் கொண்டு வருகிறான். ஸோ நம்ம பூமிக்கு வரும்போதே நம்ம ஆன்மா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பயத்தையும் நம்ம கூடயே தான் கொண்டு வரோம். பல வகையான பயங்கள் உள்ளது. சில பயங்கள் பெரியவை, சில பயங்கள் சிறியவை. மரண பயம் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பயம். மனிதன் பயந்து ஓடக்கூடாது. பயத்தை எதிர்கொள்ளும் போது பயம் போய்விடும். நான் உடல் அல்ல, ஆன்மா என்பதை உணர்ந்தால் பல பிறவிகளின் பயத்தை நம்மால் வெல்ல முடியும். நீங்கள் சரியான ஆன்ம அறிவை விரும்பினால் ஆனாபானா சதி தியானம், அதாவது மூச்சின் மீது கவனம் வைக்க வேண்டும். தினமும் தியானம் செய்தால் அனைத்து பயங்களும் நீங்கும். அப்போது பயத்திலிருந்து விடுபட்டு பாதுகாப்பை உணர்வோம். ஸோ நம்ம கிட்ட அந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம ஆன்ம வளர்ச்சியும் நமக்கு கிடைக்காது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க பயம் உங்களுக்கு பெரிய தடைக்கல்லா இருக்கும். சோ அந்த பயத்தை நீங்க எதிர்த்து அதை ஃபேஸ் பண்ணணும். தைரியமா அந்த பயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் அந்த பயம் உங்களை விட்டு போகும். பயம் போகணும்னா நம்ம ஆனாபானா சக்தி தியானத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. மனிதர்கள் பலவிதமான பயங்களோடு பல பிறவிகளை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வருகிறார்கள். பயம் மனிதனின் பிறவி திட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதியாகும். இந்த பூமிக்கு அந்த பயத்தை எதிர்கொள்வதே மனிதனுக்கு கடவுளின் சவால். சோ கடவுள் நமக்கு என்ன சவால் கொடுத்திருக்காரு? இந்த பயத்தை நம்ம ஜெயிக்கிறது தான். இந்த பூமியில நம்ம இந்த பயத்தோட தான் பிறக்கிறோம். சோ அந்த பயத்தை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு கொடுத்த சவால். ஒருவருக்கு தண்ணீர் என்றால் பயம். நோய், பணம், இறப்பு, பாலினம், குழந்தை பிறப்பு, வேலை, வியாபாரம் போன்ற பல்வேறு அச்சங்கள் மனிதர்களுக்கு உள்ளது. இதனால் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பயத்துடன் வருகிறான். இங்கே பூமியில் பயத்தை கடக்க ஒரு திட்டத்துடன் அவன் வருகிறான். ஆகவே அவன் பயத்தை வெல்ல வேண்டும். சோ அந்த பயத்தை எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான பயம் இருக்கும். சில பேருக்கு வேலைக்கு போறதே ஒரு பயமா இருக்கும். இல்லாட்டி நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படி ஒரு பயமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்கும். இறப்பு சம்பந்தப்பட்ட பயம் இருக்கும். நாளைக்கே நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, உயிரோடு இருப்போமோ அப்படின்னு பயம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்குமே ஒரு விதமான பயங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பயத்தை நம்ம வெல்றதுக்காக ஒரு திட்டத்தோட தான் நம்ம இங்க வருவோமா. ஆர்கிடைப் ஆஃப் த சோல் பை வர்தா ஹசல்மேன், அந்த இது சாட் பாக்ஸ்ல நான் டைப் பண்ணியிருக்கேன் அந்த புக்கு பேரு. ஸோ அதுல அந்த புத்தகத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மாதிரியான திட்டத்தை முதலில் கொண்டு வருகிறோம் என்பதை விளக்குகிறார். நாமே பயத்தை கொண்டு வருகிறோம். இவ்வாறு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு புத்தகம் உள்ளது. சோ இந்த புக்ல நம்ம என்ன மாதிரியான பிளானிங், அதாவது சோல் பிளான் அப்படின்னு சொல்றோம்ல, என்ன மாதிரி திட்டத்தோட நம்ம இங்க பூமியில வரோங்கிறத பத்தி இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. இவ்வாறு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு புத்தகம் உள்ளது. நம் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அறிய ராம்பா புத்தகங்களை படிக்க வேண்டும். ராம்பா தெரியும் இல்லையா? ஒரு லோப்சம் ராம்பாவை தான் சொல்றாங்க. எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிய ஓஷோ புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் யார் என்பதை அறியவும் வேட்கை ரமண மகரிஷியின் தேடலை போல இருக்க வேண்டும். சோ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரமண மகரிஷியோட தேடலை போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மிருகத்துக்கு கூட உயிர் பயம் உண்டு. மரண பயம் இருந்தால் தற்காப்பை கற்றுக்கொள்கிறது. மனிதனும் ஒரு விலங்குதான். விலங்கு ராஜ்யத்தில் பரிணாம வளர்ச்சியின் வரிசையில் உருவாக்கப்பட்ட ஞாபக சக்தி நிறைந்த இனம் மனிதன். அதனால் மனிதர்களுக்கு பயம் இருக்கிறது. சோ மனுஷங்களும் ஒரு ஒரு மிருகம் தானே. ஆனா மனுஷனுக்கு அந்த மெமரி பவர் இருக்கு, மிருகங்களுக்கு அது இல்லை. ஹோமோசேப்பியன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சோ அதையே நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா அந்த மனுஷனை பத்தின அந்த பரிணாம வளர்ச்சி பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்ல இருக்கு ஹோமோசேப்பியன்ஸ்னு. வேலை போய் விடுமோ என்ற பயம், குழந்தை பிறக்குமோ இல்லையோ என்ற பயம், பெண் குழந்தை பிறக்குமோ ஆண் குழந்தை பிறக்காதோ என்கின்ற பயம், பிறந்தால் அவர்களை வளர்க்க முடியுமா இல்லையா என்கிற பயம், இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கும் இடத்தில் மனிதன் பிறக்கிறான். சோ வேலைய போகுமா இருக்குமா, இல்லாட்டி குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அது ஆணா பிறந்தா என்ன பண்றது, பொண்ணா பிறந்தா என்ன பண்றது, வளர்க்க முடியுமா முடியாதா, இப்படி பாத்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பயத்தோடயே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு என்ன பயம் தேவையோ அந்த பயத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு பூமிக்கு வருகிறான். எனவே பயம் முக்கியமானது, அதை வெல்ல வேண்டும். சோ ஆன்ம முன்னேற்றத்திற்கு எந்த பயம் தேவையோ அதை தான் அவங்க தேர்ந்தெடுத்து வராங்களாம். ஆனா அந்த பயம் ரொம்ப முக்கியம். ஆனா அதை வெல்லணுங்கிறாங்க. ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு பயம் அவசியம். ஒரு சிறு குழந்தை வளர்ந்து பெரியவனாக முதிய முதியவனாக உதிர்ந்து போவதை போல் குழந்தை ஆன்மா பலவிதமான அச்சங்களை எதிர்கொண்டு கடந்து செல்கிறது. பயத்தை ஏற்றுக்கொண்டு மெதுவாக அதிலிருந்து வெளியேறுங்கள். ஒரேடியாக வெளியேறுவது கடினம். சில நேரங்களில் வெளியேற வழி இல்லை. அப்பொழுது பயத்துடன் இருக்க வேண்டும். உயிர் பயம் இல்லாமல் இருக்க முடியுமா என்று தோன்றுகிறது. அந்த அச்சத்துடன் உயிரை காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் அழியாமல் இருப்போம். பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பயத்தில் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்வது, பயத்திலிருந்து மெதுவாக வெளியேறுவது. அனைத்து பிரமிடு மாஸ்டர்களும் இந்த கொள்கையை பின்பற்றுகிறார்கள். அதாவது நமக்குள்ள பயம் இருக்கணும். ஏன்னா ஒரு சில பயம் நம்மளை பாதுகாக்குது. இப்போ உயிர் பயம் இருந்துச்சுன்னா அந்த உயிரை காப்பாத்தணுங்கிற அந்த பயமும் நமக்கு இருக்கணும். அதனால நமக்கு பயம் இருக்கிறது நல்லதுதான். அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யுது. ஆனா சில பயம் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு தடையாவும் இருக்கு. அந்த மாதிரி தடையா இருக்கிற பயத்தை நம்ம வெல்லணும் அப்படிங்கிறாங்க. சோ பயத்தை வெல்றத ஒரு கொள்கையா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் அதை ஒரு கொள்கையா வச்சுக்கணும்னு சொல்றாரு. வார்த்தைகளில் சரியான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள். எண்ணங்களில் சரியான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள். பார்க்கும் கோணத்தில் சரியான பார்வை மற்றும் தவறான பார்வை உள்ளது. பயங்களில் கூட சரியான பயம், தவறான பயம் உள்ளது. சோ எப்படி எல்லாமே இந்த நல்லது கெட்டது அப்படின்லாம் இருக்குல்ல, சரியான வார்த்தை, தவறான வார்த்தை, சரியான எண்ணம், தவறான எண்ணம். நம்மளுடைய அந்த பாக்குற கோணம் கூட சரியான கோணம்னு இருக்கு, தவறான கோணம்னு இருக்கோ. எப்படி இந்த மாதிரி சரி தவறுன்னு இருக்கோ, அதனால நமக்கு பயம் அப்படிங்கிறது எப்படின்னா நல்லது, இந்த இந்த சரியான பயம், தவறான பயம் அப்படிங்கிறதும் இருக்குங்கிறாங்க. விநாச காலே விபரீத புத்தி. அதாவது விதி கெட்டு போனால் மதி கெட்டு போகும். நீங்கள் மாடு, கோழி, ஆடு, மீன் ஆகியவற்றை கொன்று உண்கிறீர்கள். அப்போது விபரீதங்கள் தான் வரும். விபரீத புத்தி என்றால் அழிவு என்று பொருள். விபரீத புத்தி மற்றும் சரியான புத்தி என இரண்டு வகையான நுண்ணறிவு உள்ளது. சோ சரியான புத்தியும் இருக்கு, விபரீத புத்தி அப்படின்னு ரெண்டு வகையா நுண்ணறிவு இருக்கு. கௌரவர்களுக்கு விபரீத புத்தி இருக்கிறது. பாண்டவர்கள் பரிபூர்ண புத்திசாலிகள். அனைவரும் விபரீதங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று இயற்கை நமக்கு சொல்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த டேஞ்சரஸ் தாட்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி அந்த விபரீத புத்தி அதுதான் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி புலால் எல்லாம் உண்ணோம்னா. எல்லோரும் பயத்துடன் பிறக்கிறார்கள், ஆனால் அந்த பயம் வெல்லப்பட வேண்டும். பிறக்கும் போது பயத்தோட தான் பிறக்கிறோம். ஆனா கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த பயத்தை நம்ம ஜெயிச்சுதான் ஆகணுங்கிறாங்க. நமது கோவில்களில் உள்ள சிலைகளை பார்த்தால் அபய ஹஸ்தம், வரத ஹஸ்தம் என்று இரண்டு உண்டு. கோயில்ல சிலைகள் இருக்கு இல்லையா, அதுல அபய ஹஸ்தம், வரத ஹஸ்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கான். அபய ஹஸ்தம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்படாமல் பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அர்த்தமா. வரத ஹஸ்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறுகிறது. பயத்தை கொண்டு வந்தாய், ஆனால் பயப்படாதே. மரணம் எல்லோருக்கும் ஆனது, இது ஒரு உண்மை. எனவே நீங்கள் வாழும் காலம் முழுவதும் இறந்து விடுவோமோ என்று பயப்படுவதற்கு பதிலாக வாழும் எல்லா நாட்களிலும் ஆனந்தமாக வாழ வேண்டும். சோ நம்ம என்ன பண்ணணும், வாழ்ற காலத்தை ஆனந்தமா வாழணும். எங்க நம்ம இறந்து போயிடுவோமோ, நமக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோன்ட்டு ஏதாவது ஒரு சின்னதா நமக்கு உடம்புல ஏதாவது வந்தா கூட உடனே நமக்கு எப்படி பயப்படுவோம்னா நெகட்டிவா தான் நம்ம நினைச்சு பயந்துட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நம்ம பயப்படவே வேணாம். இருக்கிற வாழ்நாள்ல நம்ம ஆனந்தமா வாழணும் அப்படிங்கிறாங்க. பிறப்பவன் இறக்க வேண்டும், இறந்தவன் பிறக்க வேண்டும். நீங்கள் வெறும் ஆன்மா. அதாவது பிறந்தா இறந்துதான் போவோம், இறந்தா திருப்பி பிறக்கதான் செய்வோம். அதனால நம்ம வெறும் ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். ஆன்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. நீங்கள் ஆன்மா என்பதை உணரும் போது, ஆன்மாவை பற்றிய அறிவை பெறும்போது இந்த பயங்கள் அனைத்தும் சிறிது நேரத்தில் மறைந்து விடும். சோ ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம்னாவே ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மானா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த சோல் ஜேர்னி அதை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் போயிடும். நமக்கு தேவையற்ற பயம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும்.
வேலை சம்பந்தமா எக்கச்சக்க பயம் நிறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கும். என்னதான் நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, பல வருஷம் வேலை செஞ்சிருந்தா கூட ஒரு கம்பெனில இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், எப்ப வேணாலும் நம்மள வந்து வேலையில இருந்து எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். சோ நம்ம ஏன் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட வாழணும்? இருக்கிற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு போகலாம். அதே மாதிரி நீங்க ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்தலோடயே இருந்தீங்கன்னா அந்த பயம் கூட உங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க. நான் உடல் அல்ல, ஆன்மா என்பதை அறிய மூச்சின் மீது கவனம் வைத்து தியானம் செய்ய வேண்டும். நீங்கள் தியானம் செய்தால் சுய உணர்தல் மூலம் உங்கள் பயத்திலிருந்து விடுபடலாம். சோ பயத்திலிருந்து நீங்க எப்படி விடுபட முடியும்? நீங்க ஆன்மா அப்படிங்கறத உணரணும். சோ அந்த சுய உணர்தல் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே அந்த பயம் வந்து உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. உத்தரேதாத் மனாத்மானம், நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ள வேண்டும். பயத்துடன் பிறந்தீர்கள், பயமின்றி இறக்க வேண்டும். அழுது கொண்டே பிறக்கிறோம், ஆனால் சிரித்து கொண்டே சாக வேண்டும். அழுதுட்டு பிறக்கிறோம், ஆனா சாகும்போது சிரிச்சுட்டு தான் சாகணுங்கிறாங்க. ஆஸ் யூ சோ சோ யூ ரீப். நீங்கள் விதைத்ததைத்தான் நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். மா விதையை விதைத்ததால் மாமரம் வளரும், வேப்ப விதையை விதைத்ததால் வேப்ப மரம் வளரும். நற்செயல்களை விதைத்ததால் நற்பலன்கள் கிடைக்கும், கெட்ட செயல்களை விதைத்ததால் கெட்ட பலன்கள் கிடைக்கும். சோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதே தான் நமக்கு கிடைக்கும். சோ பயத்தை நீங்க விதைச்சீங்கன்னா இன்னும் பயப்படுற மாதிரி நிறைய சுச்சுவேஷனை தான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆஸ் யூ சோ சோ யூ ரீப் அப்படிங்கிறாங்க. குவாண்டம் கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், இரண்டு மின்னணு கம்பிகள் உள்ளன, இரண்டும் ஒரே துளை வழியாக செல்கிறது. இது பார்ப்பவரின் பார்வையை பொறுத்தது. த அப்சர்வர் அஃபெக்ட்ஸ் த அப்சர்வ்டு. நம்ம இந்த இது கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வந்து ஒரு அப்சர்வரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. சோ நீங்க வந்து ஒரு அப்சர்வரா இருந்துட்டீங்கன்னா ஓகே. அதாவது இப்போ நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா, ஒரு பூவை பாக்குறீங்க, ஒரு மலரை பாக்குறீங்கன்னா அந்த மலராவே நீங்க இருக்கிறது. ஆனா இப்போ அந்த மலரை பார்க்கும்போது அந்த மலருடைய அந்த அந்த கலரோ இல்ல அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? அததான் இங்க வந்து அஃபெக்ட் த அப்சர்வ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்கள் பயந்தால் கொரோனா போன்ற பயங்கள் உங்களை கொன்றுவிடும். நீங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்து பயந்தீங்கன்னா அந்த விஷயம் தான் உங்களை வந்து கொல்லும். ஸோ இது வந்து இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து கொரோனா வராமையே பயத்திலே பாதி பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கொரோனாவை பத்தி நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் காட்டுறதுனால வராமலே சில பேர் பயத்திலே செத்துருக்காங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பயம் இல்லாம இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் அச்சமின்றி இருந்தால் கொரோனா உங்களை காயப்படுத்தாது. பாத்தீங்களா? பயம் இல்லாம இருந்தா அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஒரு ரோட்ல நீங்க போறீங்க, நீங்க அந்த நாயை பார்த்து பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய் உங்களை வந்து ரொம்ப குலைக்கும், கடிக்க வரும். அதுவே நீங்க தைரியமா அது என்னதான் உங்களை வந்து குலைச்சாலும் நீங்க பாட்டுக்கு தைரியமா இருங்களேன், அது தன்னால போயிடும். கொஞ்ச நேரம் குலைக்கும், ஆனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆனா யார் பயப்படுறாங்களோ அவங்கள வந்து ஏதாவது குலைக்கும், அதுக்கு மீறி கடிக்கவும் செய்யும். சோ அதனாலதான் நமக்கு வந்து எந்த விஷயத்த பார்க்கறது பயப்படுறோமோ அது நம்மள பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அதுதான் the observer affects the observedக்கான அர்த்தம். நீங்க பயந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை வந்து அதிகமா பாதிக்கும். பயத்தை போக்க தியானம் செய்ய வேண்டும். அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா தியானம் தான் ஒரே சொல்யூஷன். தியானம் செய்ய வேணும். நீங்க ஆன்மான்கிற அந்த உணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே இந்த பயம் உங்களை விட்டு போகும். தியானத்திற்கு இமயமலைக்கு செல்ல வேண்டியது இல்லை, அந்நியாசம் எடுக்க வேண்டியதில்லை. தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். சம்சாரத்தில் நிர்வாணம், அதுதான் நமது PSSM இன் கோட்பாடு. அதாவது நம்ம சம்சாரத்துல வந்தாச்சு, ஆனா அந்த சம்சாரத்துல நிர்வாணம் அப்படிங்கறத அந்த PSSM ஓட கோட்பாடு அப்படிங்கிறாங்க. ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலுமே நம்ம ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியா இருக்கணும், டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்டோட நம்ம வாழ்க்கைய வாழ பழகணும் அப்படிங்கிறாங்க. பயம் இல்லாம வாழணும். பயம் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தியானம் செய்யணும். அதே மாதிரி நம்மளுடைய சோல் பிளான் என்ன திட்டத்தோடு வரோம், அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப்டர் டெத், இந்த மாதிரியான ஆன்மா சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை நீங்க வந்து படிச்சு அதுக்கான நாலேஜை நீங்க கெயின் பண்ணி வச்சுக்கணும். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்சங்கெல்லாம் அட்டன் பண்ணும் பொழுதோ இல்ல தியானம் பண்ணும் பொழுதோ உங்களுக்கு வந்து நல்லா புரியும் மாஸ்டர்ஸ். சவுண்ட் கேட்கலையா? சவுண்ட் இல்லையாம்மா? நான் பேசுறது கேட்கலையா? கேக்குதே, நோ சவுண்ட் மாஸ்டர் போட்டிருக்காங்க நல்லாவே மணிராம் கேக்குது. மாஸ்டர். ம், ம். மணிராம் மாஸ்டர் நீங்க உங்களுடைய இதை செக் பண்ணிக்கோங்க, உங்க சிஸ்டத்தை செக் பண்ணிக்கோங்க. கேக்குது.
ஓகே, இதுதான் வந்து லாக்டவுன் செய்திகள்ல பத்ரிஜி பயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ பயம் அப்படிங்கிற நமக்கு அந்த அதுவுமே ஒரு குணம் வச்சுக்கோங்களேன். பயம்ங்கிறதே ஒரு குணம் தான். ஸோ அந்த குணத்தோட தான் நம்ம வருவோம். அந்த குணத்துல இருந்து நம்ம இறக்கும் பொழுது பயம் இல்லாம தான் இறக்கணுமே. ஸோ அப்படியே பயத்தோடயே நீங்க இறந்தீங்கன்னா அடுத்த பிறவியிலும் அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ உங்க கர்மா கழியாது. அதனாலதான் அவர் வந்து இறக்கும் போது பயம் இல்லாம இறந்து போகணும் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு இது சொல்றேன். நடுநிலை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, அதாவது மத்திய மார்க்கம். அதுல வந்து மத்திய மார்க்கத்தை ஆங்கிலத்தில் கோல்டன் மிடில் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் ஆச்சாரியா நாகார்ஜுனா அனைத்து சூத்திரங்களையும் நன்றாக விளக்கினார். அங்கே இல்லை, இங்கே இல்லை, நடுவில் இருக்கிறோம். அப்படி முழுமையாக குடும்பத்திலும் இல்லை, இப்படி முழுமையான நிர்வாணமும் இல்லை, நாம் நடுவில் இருக்கிறோம். இங்கே நமக்கு சம்சாரமும் வேண்டும், முக்தியும் வேண்டும். அதாவது இங்க வந்து நமக்கு ஃபேமிலி லைஃபும் வேண்டும், அதே சமயம் நமக்கு வந்து இந்த முக்தி, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபும் நமக்கு வேணும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கிறது தான் இந்த கோல்டன் மிடில் பாத் அப்படிங்கிறது. ஒரேடியா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே மூழ்கி இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரேடியா பௌதிக வாழ்க்கையிலேயே நம்ம அதிகமா அப்படியே இருக்கவும் கூடாது. இந்த நடுநிலையில நம்ம இருந்தா தான் நமக்கு நல்லது. ஸோ அப்பதான் நம்ம எந்த விஷயத்துலயும் அந்த பாதிப்பு இல்லாம இருப்போம். வீட்டிலும் இருக்க வேண்டும், வெளியிலும் இருக்க வேண்டும். எனவே அந்த நடுநிலையே ஆன்மீக கொள்கை. நம் கையின் 5 விரல்கள் கடைசியில் இருந்து புக்தி, ரக்தி, யுக்தி, சக்தி, முக்தியை குறிக்கும். அதாவது நம்ம கையில வந்து 5 விரல்கள் இருக்குல்ல, அது வந்து அவங்க என்னெல்லாம் குறிக்கும்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து புக்தி, இன்னொன்னு வந்து ரக்தி, யுக்தி, அதுக்கப்புறம் சக்தி, முக்தி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கடைசி இதுதான், கடைசி விரல் வந்து முக்தி அப்படிங்கிறாங்க. இதுல வந்து புக்தி என்பது நாம் உண்ணும் உணவு. பூ யுக்தி அப்படி போட்டிருக்காங்க. புக்தி என்பது நாம் உண்ண உணவு. ரக்தி அப்படிங்கிறது நம் மனதை மகிழ்விக்கும் செயல்கள். ரக்திங்கிறது இந்த 5 விஷயங்கள் வந்து இந்த 5 விரல்கள் இருக்கு. அந்த 5 விரல்களுக்கும் ஒரு ஒரு இது சொல்லியிருக்காங்க. பூ யுக்தி புக்திங்கிறது. அதே மாதிரி அந்த புக்திங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு. இன்னொன்னு வந்து ரக்தி. ரக்தி அப்படிங்கிறது மனதை மகிழ்விக்கும் செயல்கள். யுக்தி அப்படின்னா அறிவியல். அதே மாதிரி தொழில்நுட்பம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமர்சன சிந்தனையை வளர்ப்பதாகும். தியானத்தால் சக்தி வருகிறது, சேவை மூலம் முக்தி வருகிறது. நடுவிரல் எல்லாவற்றிலும் நீளமான விரல், அதாவது யுக்தி. இந்த நடு விரல்ங்கிறது வந்து யுக்தியா. அதே மாதிரி சக்திங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, தியானத்தினால நமக்கு ஆற்றல் சக்தி கிடைக்கும். ஸோ அது வந்து சக்தி. முக்திங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாமே நமக்கு அந்த அல்டிமேட் லிபரேஷன் அப்படிங்கிறது. ஸோ யுக்தாகாரம், யுக்தாகாரம் என்றால் உணவு அளவாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து யுக்தாகாரம். அதாவது புத்திசாலித்தனமாக உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். நீங்க தேர்ந்தெடுக்கிற உணவுமே அதுலமே நீங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். நீங்க அந்த மாதிரி ஒரு யுக்தாகாரம்னா அந்த அதாவது ரொம்ப ஸ்பைசியாவும் இல்லாம ரொம்ப ஒண்ணுமே இல்லாமையும் இல்லாம சமமான ஏத்த உணவா நம்ம எடுக்கணும். கேளிக்கை, பொழுதுபோக்கு, தியானம் என எதை செய்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சமசீராக செய்ய வேண்டும். சேவைகள் அப்படித்தான், எதையும் குறைவாகவோ அதிகமாகவோ செய்யக்கூடாது. ஸோ நம்ம எப்படி ஒரு உணவு தேர்ந்தெடுக்கிறதும் சரி, ஒரு வேலை செய்யறதும் சரி, ஒரேடியா அதிகமா வேலை செய்யாம ஒரேடியா அப்படியே வீட்டுல சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டே இல்லாம எல்லாமே எப்படி இருக்கணும். சேவை செய்யறது கூட வந்து சேவை சேவைன்னு ஒரேடியா நம்ம வந்து சேவையிலே வந்து போயிட்டு இருக்க கூடாது. ஸோ அதனால அதுக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமசீரான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து மியூட்டட்னு சொல்றாங்க ரேகா மாஸ்டர். அப்படியா? நான் பேசுறது கேக்குல்ல? கேக்குதுங்களா மாஸ்டர் எல்லாருக்கும்? கேக்குது. ஓகே ஓகே. கேக்குதுமா. ஒவ்வொருவரும் தனக்காக தியானம் செய்ய வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணணும்? நமக்காக தியானம் செய்யணும். தியானத்தினால் யுக்தி வருகிறது, அதனால் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். தியானத்தினால் பெற்ற இந்த சக்தியால் முறையான உணவு, சந்தோஷம், திறமை போன்றவற்றை பெற்று ஞானத்தின் மூலம் எப்படி விடுதலை பாதையை அடைவது என்பதை அறிவோம். புக்தியை விட்டால் ரக்தி வருவதில்லை, ரக்தியை விட்டால் யுக்தி வருவதில்லை, யுக்தியை விட்டால் சக்தி வருவதில்லை. இந்த நான்கையும் விட்டால் முக்தி வராது. இந்த நான்கையும் அடைந்தால்தான் முக்தி கிடைக்கும். இது புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இந்த 5 விரல் இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, புக்தி விட்டால் ரக்தி வருவதில்லை அப்படிங்கிறது. அதாவது இந்த புக்தின்னு சொன்னது இந்த சரியான உணவு. அதுக்கப்புறம் இந்த ரக்தி பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரக்திங்கிறது நம்மளுடைய மன மகிழ்ச்சி, யுக்திங்கிறது உங்களுடைய அறிவியல்.
தொழில்நுட்பம் அந்த மாதிரியான அந்த சிந்தனையை சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 அதுக்கப்புறமேட்டு அது வந்து ரக்தியை விட்டால் யுக்தி வருவதில்லை, யுக்தியை விட்டால் சக்தி வருவதில்லை. அதாவது ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 5 விஷயமுமே நமக்கு வந்து சமசீரான அளவுல நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த 4ஐயும் அடைந்தால்தான், இந்த 4ம் நமக்கு இருந்தால்தான் அந்த முக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதாவது நல்ல உணவை உண்ணுங்கள், மோசமான உணவை அல்ல. நல்ல திரைப்படங்களை பாருங்கள், மோசமான திரைப்படங்களை இல்லை. நல்ல அறிவுக்காக நல்ல புத்தகங்களை படியுங்கள். மேற்கூறிய மூன்றும் தியானத்தின் மூலம் உருவாகின்றன. இவை அனைத்தும் இருப்பதே நடுநிலை பாதை, மத்திய மார்க்கமே என ஆன்மீக கொள்கைகளாகும். சோ மத்திய மார்க்கமே நம்மளுடைய அந்த அந்த மத்திய மார்க்கம்ங்கிறது இந்த மிடில் பார்ட், அந்த நடுநிலையில வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கு வந்து இந்த 5 விரல்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. புக்தி, ரக்தி, யுக்தி, சக்தி, முக்தி. அது இந்த 5ம் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல வந்து அந்த யுக்தி அப்படிங்கிறது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா இந்த 5மே சமச்சீரான அளவுல இருக்கணும். இந்த 5ங்கிறத விட முதல்ல இருக்கிற இந்த 4 வந்து கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புக்தி, ரக்தி, யுக்தி, சக்தி இந்த 4ம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் வந்து மத்திய மார்க்கம் பத்தி நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இதோட என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்.